திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 12,46,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட அதிநவீன இருதயவியல் கேத்கள் மற்றும் சிடி ஸ்கேன் வசதியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் ஆஞ்சியோகிராம் உள்ளிட்ட சிகிச்சைகளுக்காக சென்னை செல்ல வேண்டிய அவசியம் இனி இருக்காது. தமிழ்நாட்டில் லோடிங் டோஸ் மருந்து வழங்கப்பட்டதன் மூலம் இதுவரை 43,326 பேர் இருதய பாதிப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் விரைவில் திருவண்ணாமலை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கேத்லா வசதி கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை மணலி புதுநகர் பகுதிக்கு மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிக்க கோரி 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போதிய பேருந்து வசதி இல்லாததாலும் கனரக வாகனங்களால் ஏற்படும் தொடர் விபத்துகளால் உயிர் சேதங்கள் ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். மழலையர் முதல் பெரியவர்கள் வரை பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அடுத்த தலைமுறையினரின் நலன் கருதி மத்திய மாநில அரசுகள் இணைந்து மணலி புதுநகர் வரை மெட்ரோ திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி ஏனாம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் போட்டியிடுவார் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். ஏனாமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வேட்பாளரை அறிவியுங்கள் என மக்கள் கேட்ட நிலையில் மேடையிலேயே பெயரை அறிவித்தார். என்ஆர் காங்கிரஸ் சீட்டு தான். அது என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை தனித்தனியாக நடத்துவதில் உள்நோக்கம் இருப்பதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். ஆனா இப்ப புதுசா தமிழ்நாட்டுக்கு ஒரு தேதி, புதுச்சேரிக்கு ஒரு தேதி, புதுச்சேரிக்கு நாளையிலிருந்து நாமினேஷன் சொல்லி ஆரம்பிக்கும் போது இதுல உள்நோக்கம் இருப்பதாக எங்களுக்கு தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தவிக வந்தால் மகிழ்ச்சி என தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தவிக வந்தால் மகிழ்ச்சி என தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜய்க்கு அழுத்தம் என்ற குற்றச்சாட்டில் முகாந்திரம் இல்லை என்றார். தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? வந்தா சந்தோஷம், அவ்வளவுதான். வரல, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. வந்தா சந்தோஷம். மாவட்ட செயலரோட அவசர ஆலோசனை நிறைய மெஜாரிட்டியா இணைஞ்சு பணியாற்றணும், கூட்டணியில வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அங்க தலைவர் தானே முடிவு எடுக்கணும், நாங்க சொல்ல முடியாது. சென்னையை அடுத்த நாவலூரில் கேஸ் சிலிண்டர் வெடித்து 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள சாமுண்டீஸ்வரி நகரில் சஞ்சய்குமார், சோனியா தம்பதி தங்களது 2 குழந்தைகளுடன் வசித்து வந்தனர். அவர்களது வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பலத்த சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்தது. இதில் அவர்களது 1.5 வயது குழந்தை தீரன், 4 வயது மகள் கிருத்திகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் அருகில் உள்ள வீடுகளில் ஏற்பட்ட இடிபாடுகளில் சிக்கி 7 பேர் பலத்த காயமடைந்தனர். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக உதகையில் 100க்கும் மேற்பட்ட சாலையோர கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. ஷேரிங் கிராஸில் சாலை ஓரங்களில் 20க்கும் மேற்பட்ட கடைகளில் காலை மற்றும் மாலை நேரங்களில் சிற்றுண்டிகள் விற்பனை செய்யப்படும். தற்போது இந்த கடைகள் அடைக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா மலைசிகரம் போன்ற பகுதிகளிலும் சாலையோர சிற்றுண்டி கடைகள், மக்காச்சோளம் மற்றும் வேர்க்கடலை கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. திருச்சி உறையூர் கமலவள்ளி நாச்சியார் கோயிலில் தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட கமலவள்ளி நாச்சியார் தெப்ப ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளி காட்சி தந்தார். பின்னர் கிளி மாலையுடன் மேளதாளங்கள் முழங்க புறப்பட்டு தெப்பத்தில் எழுந்தருளி அருள்பாலித்தார். கரூர் வெள்ளியணை அருகே தனியார் கல்லூரி பேருந்து மீது சரக்கு ரயில் மோதி விபத்திற்குள்ளான நிலையில் பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குளத்தூர் பகுதியில் ஆளில்லா ரயில்வே கிராசிங்கை கடக்க முயன்ற பேருந்து மீது சரக்கு ரயில் மோதிய விபத்தில் 25 மாணவர்கள் காயமடைந்தனர். இது தொடர்பாக அஜாக்கிரதையாகவும் அதிவேகமாகவும் வாகனத்தை இயக்கியதாக பேருந்து ஓட்டுநர் பெரியசாமி மீது 2 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்துள்ளது. வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி குறைந்த நிலையில் தற்போது கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் முட்டை கொள்முதல் விலை உயரத் தொடங்கியுள்ளது. இந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ₹4.40 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு கடந்த மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்ட நவீன காய்கறி சந்தை 20 நாட்களாகியும் இன்னும் செயல்பாட்டிற்கு வரவில்லை. காய்கறி சந்தை மூடி கிடப்பதால் வியாபாரிகள் தற்காலிக இடத்திலேயே செயல்படும் நிலை நீடிக்கிறது. மேலும் சந்தை கட்டடத்தின் உள்ளே தெருநாய் ஒன்று செத்து கிடக்கும் அவலமும் அரங்கேறியதால் வியாபாரிகள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர்.
சட்டமன்ற தேர்தலை ஒட்டி புதுச்சேரியில் வாகன சோதனை தொடங்கியுள்ளது. துணை ராணுவப் படையினரும் காவல்துறையினரும் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். பணப்புழக்கம், பரிசுப் பொருள், போதைப் பொருட்கள், ஆயுத கடத்தலை தடுக்கும் வகையில் சோதனை நடைபெறுகிறது. புதுச்சேரி பேருந்து நிலையம், மறைமலை அடிகள் சாலை, ராஜீவ்காந்தி சதுக்கம், 100 அடி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை நடைபெறுகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோவில் மாசி பங்குனி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் பால்குடம், அக்னி சட்டி எடுத்தும், அழகு குத்தியும், காவடி ஏந்தியும் வீதி உலாவாக கோவிலுக்கு வந்தனர். சுட்டெரிக்கும் வெயிலில் வீதி உலா வந்த இவர்களின் பாதங்களை குளிர்விக்க செக்காலை சாலையில் உள்ள பசார் பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் சாலையில் தண்ணீர் ஊற்றினர்.